எனக்கு எப்பவுமே இறை கொள்கைகளை பற்றி பேசுகின்றவர்களை பிடிக்கும். இந்த மத நல்லிணக்கம் பற்றி அவர் தான் பேசினார் சொல்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு மத நல்லிணக்கம் என்ற சொல்லை காட்டிலும் ஒரு உயர்வான சொல்லுக்கு உரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவருக்கு மத நல்லிணக்கம் என்கின்ற சொல்லை காட்டிலும் உயர்வான ஒரு ஞானம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் இப்படி சொல்றாரு. ஒரு நாள் நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கேன், கம்பன் கடகத்தில் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு சித்தர் மாநாடுகளில், கம்பன் கழகங்களில், பைபிள் மாநாடுகளில் மிக முக்கியமான விருந்தினராக போய் மிக சிறப்பான கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு மனித நேயத்தை விதைத்து வந்த மிக முக்கியமான இந்த நூற்றாண்டின் பெரும் மனிதர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவருடைய பேச்சை கேட்டு பாருங்க. நான் ஒரு நாள் உட்கார்ந்து கேட்கிறேன். அவர் சொல்றார், இறை கொள்கை என்பது என்ன தெரியுமா? ஒருத்தர் இந்தியாவினுடைய மத்திய பிரதேசத்துக்கு வரணும் அப்படின்னா, மத்திய பிரதேசங்கிறது கடவுள்னு வச்சுக்கோங்க. அவர் சொன்னதுதான், மத்திய பிரதேசம் தான் கடவுள்னு வச்சுக்கோங்க. இப்போ காஷ்மீர்ல இருந்து ஒருத்தன் கிளம்புறான்னா அவன் எந்த திசை நோக்கி கிளம்பணும்? தெற்கு நோக்கி தான் வரணும். அப்பதான் மத்திக்கு வர முடியும். கிழக்குல இருக்கிறவன் மேற்கு நோக்கி தான் கிளம்பணும். மேற்குல இருக்கிறவன் கிழக்கு நோக்கி கிளம்பணும். தெற்குல இருக்கிறவன் வடக்கு நோக்கி கிளம்ப, அப்பதான் மத்தியத்துக்கு வர முடியும். சொல்லிட்டு சொல்றார், மத்தியில் இருக்கக்கூடிய இறைவனை அடைவதற்கு ஒருவன் சிவன் என்கின்ற பாதையில் வருகிறான், ஒருவன் விஷ்ணு என்கின்ற பாதையில் வருகிறான், ஒருவன் அல்லாஹ் என்கின்ற பாதையில் வருகிறான், ஒருவன் இயேசு என்கின்ற பாதையில் வருகிறான். எல்லோரும் அவரவர்களுக்கு உன்னதமான பாதையில் வந்து இறைவனிடத்தில் சேர்கிறார்கள் என்பது நமக்கு எப்பொழுது புரியும்? இது அவர் கேட்கிறார், இந்த மேடையில கேட்கிறார். அவருடைய கவிதைகளை நான் எடுத்து பார்க்கிறேன். அவருடைய கவிதையில் இறைவன் இல்லாத இடம் என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியை நான் சொல்லுகிறேன். இறைவா, எல்லா இடங்களிலும் நீ இருப்பதாக சொல்கிறார்கள், நீ இல்லாத இடம் ஏதும் உண்டா? இது யார்கிட்ட கேட்ட கேள்வி? இறைவனிடத்தில் கேட்ட கேள்வி. நீ இல்லாத இடம் என்று ஒன்று உண்டா என்று கேட்கிறார். அவன் ஆம் என்றான் என்பதுதான் கவிதையினுடைய ட்விஸ்ட். அவன் ஆம் என்றான். எது? நீ இல்லாத இடம் ஒன்று உண்டா என்று கேட்ட பொழுது இறைவன் சொன்னான், ஆம், நான் இல்லாத இடம் உண்டு. நான் வியப்போடு எது என்றேன். ஒரு பட்டாசு வெடியை போடுற, நானே பயந்து போனேன். அது படிச்சுட்டு போவோம். வழிபாட்டு தலங்கள் தான். நான் அதிர்ச்சியோடு நீ ஏன் அங்கே இல்லை என்றேன். அவன் சொன்னான், மாறி மாறி இடிக்கிறார்கள், அதனால் என்னால் அங்கே இருக்க முடியும். சொல்லிட்டு எழுதுறார், பிற மதங்களின் வழிபாட்டு தலங்களில் கடவுள் இருப்பதாக அவன் யார் இடிக்கிறார்களோ அவன் நினைப்பதில்லை. பெரும்பாலான மதவாதிகள் முட்டாள்களாகவே இருக்கிறார்கள். இது அவருடைய வாக்கு. அது சொல்லிட்டு அவர் சொன்னதுதாங்க என்னை கவர்ந்தது. அவர் சொன்னார், ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாருக்கு, திருநாமம் பாடி தெள்ளேனும் குட்டோமோ என்கின்ற திருவாசகத்தை வைத்து சொல்கிறார். ஞானத்தின் திருவாசகம் மாணிக்க வாசகம் எழுதியது. அவருடைய அந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறார், ஞான சொல்லின் நான் அடிதேடி செல்கிறேன், ஞான சொல்லின் அடிதேடி செல்கிறேன் என்று சொன்னவர் ரெண்டு டாக்குமெண்ட, அதாவது வாக்குமூலத்தை டாக்குமெண்டேஷன் பண்றார். ரெண்டு வாக்குமூலத்தை. இன்றைய இளைஞர்கள், இன்றைய கவிஞர்கள், இன்றைய மனிதநேய செல்வர்கள், திராவிடம் ஆரியம் என்று பேசக்கூடியவர்கள் எல்லோருக்குமான பாடம். அவர் சொல்கிறார், நாத்திகர் மேல் எனக்கு கோபமே இல்லை, ஏனென்றால் அவர்கள் இறைவனை அறியாதிருக்கிறார்கள். ஆத்திகவாதி மீதுதான் எனக்கு கோபம், ஏனென்றால் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த இடத்துல நான் பாரதியை கொண்டு வந்து அவருக்கான அந்த புள்ளியில நான் சேர்க்க விரும்புறேன். It's a tribute to கவிக்கோ.
ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கு முழுவெண் மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் கிடப்போன் இயேசுவிற்கு மறையருள் புரிந்தோன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார். அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். இது பாரதியினுடைய வாக்கு. அடுத்த கன்னியாக நின்று வெளியில் வந்து அவர் இதை பேசுகிறார்.